பிள்ளை கேள்வி கேட்டவுடனே என்ன சொல்லணும், ஏன் அந்த விநாயகருக்கு தந்தை உடைஞ்சிருக்கு, சண்டையில் மோதிக்கிட்டாரான்னு இல்லைங்க. விநாயகருடைய தந்தத்துக்கே நல்ல கதை இருக்குது. மகாபாரதத்தை பாடிய வியாச மாமுனி அதை முழுவதும் யோசித்தாராம். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல நாட்களாக யோசித்ததை ஒரே இரவில் ஒரு நாடகமாக எழுதினார். அந்த நாடகத்துக்கு பேர் ஓரிரவு. அதுக்கு முன்னாடியே அதே செயலை ஒருத்தர் செஞ்சால் தெரியுமா உங்களுக்கு? அவர் யாருன்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள். அபிமன்யு சுந்தரின்னு ஒரு நாடகத்தை ஒரே நாள் இரவில் எழுதி முடித்தாருமா, கீர்த்தனைகளோட. அதில் பாருங்கள், காடா விளக்குன்னா அந்த எங்கள் கிராமங்கள்லாம் ஏலம் போடுற போது ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. மண்ணெண்ணெய் விட்டு மேலே ஒரு திரியை வச்சு எம்பிட்டு காற்றடிச்சாலும் அணையாது. அது மாதிரி காடா விளக்கை வச்சுக்கிட்டு மைக்கூட்டில் தொட்டு 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 எழுதி அபிமன்யு சுந்தரி நாடகத்தை டி.கே. சண்முகம் அவர்களுடைய எனது நாடக வாழ்க்கைங்கிற ஒரு நூலை படித்து பாருங்க. அவருக்காக எழுதி கொடுத்த நூல் அது. அதில் ஒரு சின்ன சம்பவம் கூட உண்டு. என்ன தெரியுங்களா? மதுரைக்கு வந்திருந்த என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர், மதுரை வீரன் படத்தில் ஷூட்டிங் நடந்த நேரத்தில் கோயிலுக்குள்ளே வந்தாருங்க. வந்தவர் அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்தப்ப இசைத்தூண்களை காமிச்சாங்க. மதுரையில் இசைத்தூண்கள் இப்போ இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. தாராசுரத்தில் இருக்குது, அதே மாதிரி இங்கே தாரமங்கலத்தில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இசைத்தூண்கள் இருக்குது. இப்படி தட்டி பார்த்தோம்னா கல் சத்தம் கொடுக்குங்க, அழகழகாக கொடுக்கும், டிங் டாங் அப்படின்னு கொடுக்கும். கல்லுக்குள்ள ஓசை இருக்குது. இது என்னன்னு கேட்டார் என்.எஸ். கிருஷ்ணன். அதை தட்டி பாருங்கன்னு ஒன்று தட்டி பார்த்தாரு. தட்டி பார்த்துட்டு சொன்னார், பார்த்தீங்களா இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு. என்னன்னு கேட்டாங்க. தும் தும் பம் பம் தீம் தீம் தோம் தோம் அப்படின்னாரு. ஒன்றும் புரியலை. சொல்லுங்க அப்படின்னாங்க. தும் தும் பம் பம் துன்பம், தீம் தீம் தோம் தோம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கல்லிலே வடித்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை நாள் அதை தட்டினவங்க என்னன்னாங்க, மதுரையிலலாம் அதுக்கு இப்போ நல்லா இருப்பு வேலி போட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு தட்டி பார்த்தாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சு பார்த்தேன், சுத்தியில் கொண்டு உடச்சி பார்த்தேன், உள்ளே இன்னும் போதான்னு முடிஞ்சிச்சு அதோட கதை. இப்போ என்ன சிஸ்டம் கேட்டாங்க, எப்படிங்க கல்லை பார்த்த உடனே இப்படி சொன்னீங்க? அவர் சொன்னார், நான் சொல்லலை, எங்கள் குருநாதர் அபிமன்யு சுந்தரி நாடகத்தில் எழுதின வார்த்தை. அபிமன்யு நாடகத்தில் வச்சலைங்கிற அந்த கேரக்டர், அந்த வச்சலை அபிமன்யு வருவானான்னு எதிர்பார்க்குற போது அவன் வந்துட்டான். அப்போ துந்துபிகள் முழங்குச்சான். துந்துபிங்கிறது என்னென்னா ஒரு நாதம். தும் தும் பம் பம் தீம் தீம் தொம் தொம் துன்பம் தீர்ந்தோம், வச்சலை கவலைப்படாத வந்துட்டான்னு அர்த்தமா. எங்கள் வாத்தியார் சொன்னார் தான் நான் சொன்னேன். எவ்வளோ ஒரு நாணயம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? யார் சொன்னதையாவது அவர் சொன்னார்னு சொல்லியிருக்கோமா? எனக்கே பல அனுபவம் உண்டுங்க. நான் நல்ல நகைச்சுவையாக பேசி இது கேசட்லாம் போட்டேன். அம்புட்டி மனப்பாடம் பண்ணி ஏன்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பல பேர் நான் மல்லாக்படுத்தி யோசிச்சேங்கிறாங்க. அதை போட்டோம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இங்கே என்.எஸ். கிருஷ்ணன் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே வாங்க, கணபதியினுடைய அந்த கொம்பு ஒடிஞ்சிருக்க சொன்னல, ஒரே நாளில் எழுதுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்லோகங்களை யோசிச்சு வச்சுருந்தார் வியாசர். என் கூடவே நீங்கள் வந்தால் தான் நான் சொல்லிட்டு வர்ற விஷயம்லாம் நல்லாயிருக்கும். ஆண் கொட்டாய் விட்டுறக்கூடாது. நான் நடுவில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு மூலக்கதைக்கு வந்துடுவேன். இடையில கூட கேள்வி கேட்பேன், எங்கன்னா விட்டு வந்தேன் அப்படின்னு நீ சொல்லணும். ஏன்னா நான் வகுப்பு எடுத்து பழக்கப்பட்டவேன். சில பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் கழட்டி ஆட்டி பார்ப்பேன், ஓடுதா ஓடலையா, இந்த ஆளே உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், இவர் எத்தனாம் தேதி வந்திருக்கார் அப்படின்னு. விருப்பம் இல்லாத விஷயங்க, அதனால தான் சொல்கிறேன். இது அப்படி இல்லை, நல்ல விஷயம். அப்போ நான் யோசித்த விஷயத்தை எழுதுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு வியாசர் ஒருத்தர்த்தியாக போய் கேட்டாராம். இவர் வேகத்துக்கு எழுத முடியாதுன்னு யாரும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்களாம். கடைசியில் கணபதிகிட்ட போய் கேட்டாராம், விநாயகர்கிட்ட. அவர் ஒரே ஒரு நிபந்தனை போட்டார். என்ன தெரியுமா? நான் எழுதுகிறேன், ஆனால் என் எழுத்தாணி நிற்காது, ஆரம்பித்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நீ விடாமல் சொல்லுவியா? உடனே அவர் ஒரு நிபந்தனை போட்டார். நான் என்ன பண்ணுவேன், பாட்டு தான் சொல்லுவேன், பொருள் நீங்கள் யோசிச்சு எழுதணும். சரியா? சரி. எதுக்கு தெரியுமில, ஒரு பொருளை அவர் யோசிச்சாருன்னா அந்த நேரம் போய் குளிச்சு சாப்பிட்டு ஓடியாந்துடலாம். அதுக்காகத்தான் இப்படி சொல்லிக்கிட்டே வர்ற போது ஒரு இடத்துல அந்த எழுத்தாணி நின்று வச்சுங்க விநாயகருக்கு. இப்போ நம்ம தோத்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு எழுத ஆரம்பித்தாராம். இப்போ கவனிச்சு பாருங்கள்,
கொலை கருவியாக இருந்தது, படைப்பு கருவியாக எழுத்துக்காக மாறியது என்று சொன்னால் மகாபாரதம் நமக்கு கிடைத்தது. இதை பிள்ளை கேட்டால் சொல்லணும், இந்த கதை சொல்லணும், இந்த கதை தெரியணும். அந்த கையில் குளக்கட்டை வச்சுருக்கோ தெரியா அப்படின்னு அது மாத்திரம் சொல்லப்படாது, இதையும் சொல்லணும். இது எப்படி வந்துச்சு? ஒரு புராணம், ஒரு இலக்கியம், ஒரு நல்ல கவிதை, இவை எல்லாமே நாம் பிள்ளைகளுக்கு நேரம் முடிஞ்சு வச்சா இல்லை. நான் சில நேரங்களில் அப்படி நடக்கும், விடாமல் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மெதுவாக அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன், நிறைய அரசூழியர்கள் கூட்டம். அது நானே 40 நிமிஷம் பேசினேன். அப்போ ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு, முடிக்க சொல்கிறாராக்குன்னு நினச்சி வாங்கி பார்க்குறேன், மந்திரி வருவரை பேசணும்னு போட்டிருக்கு. நான் கேட்டேன், மந்திரி வரலன்னு நான் என்ன பண்ணுறது? அவர் பாட்டுக்கு அப்படி விமான நிலையத்துக்கு போயிட்டாருன்னு வைங்க, நான் பாட்டுக்கு விடிய விடிய பேசிகிட்டே இருக்கிறதா? இருக்கட்டும், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி. இப்போ குழந்தைகளுக்கு சொல்கிறப்ப நம்முடைய தாத்தா பாட்டி கதை சொன்னாங்க. இன்றைக்கி தாத்தா பாட்டியை காணோம், பாவம், தாத்தாவே காணோம். எல்லோரும் வந்து ஹேர் டை அடிச்சிருக்கிறதுனால எது தாத்தா எது பெரியப்பா யார் அப்பான்னு தெரியல. பிள்ளை திருன்னு முழிக்குது. முதியோர்னு யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள்? முதியோர்களே இல்லை, எங்கும் இளமை, புதுமை, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டார், எப்படி நீங்கள் இளமையாகவே இருக்கீங்க, அதுக்கு எப்படி செலவாதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதனுடைய காரணங்கள் இல்லாமல் இருக்க போது இப்போ பாருங்க, படிக்க வைப்பதற்காக இப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், படித்து என்ன செய்ய போகிறோம்? முதல் கேள்வி, படித்தா வேலைக்கு போகிற கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுங்க, படிப்பினுடைய லாபம் என்னன்னா, நான் ஒரு நாடகம் ஒரு தடவை பார்த்தேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலேருந்து அந்த நாடகம் போட்டிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த நாடகம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் பார்வை இல்லாதவர் பேருந்து நிலையத்தில் நின்றுருக்கார், பஸ் ஸ்டாண்டில். ஒவ்வொரு பஸ்ஸாக வர வர பக்கத்தாள்கிட்ட கேட்குறாருங்க, ஐயா இந்த பஸ் எங்கே போதியா, அந்த பஸ் எங்கே போதியான்னு கேட்குறாருங்க. பாவம், பார்வை இல்லாதனால. இவருக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான், ஐயா அந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது. இவருக்கு ஒரு யோசனை, பாவம் அவருக்கும் பார்வை இல்லை நினச்சி மெதுவாக போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை மாதிரி உங்களுக்கும் பார்வை இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு படிப்பு இல்லையா அப்படின்னார். அப்போ புரியுதா உங்களுக்கு? பார்வை இல்லாததனால் ஒருவருக்கு படிக்க முடியவில்லை, படிப்பு இல்லாததனால் ஒருவருக்கு பார்வை இருந்தும் பயனில்லை. கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னார் திருவள்ளுவர். இந்த கண்ணால் என்ன பயன்? படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது என்னன்னா, சும்மா வெறும் துணுக்குகள். இன்றைக்கு நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் துணுக்கு தான் போட்டிருக்காங்க. துணுக்குங்கிறது நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதில். அதுவும் போன வார துணுக்கு இன்றைக்கி படிச்சிங்கன்னா அதில் பயன்பாடே கிடையாது. பத்திரிகைகள் முழுவதும் திரைப்படத்தை நோக்கி போயிடுச்சு எல்லாம். அது தவிர வேறு செய்திகள் சொல்கிறதில்லைன்னு வருது. அதை தாண்டி பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த நாடகத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்? கண் பார்வையினுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் கல்வி. இப்போ வேற ஒன்றும் வேண்டாங்க, இவ்வளோ பெரிய புத்தக திருவிழாவில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது போது அந்த பக்கம் போகிற ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு பேச்சை கேட்குறாருன்னு வைங்க, வெளியில் ஒலிபெருக்கில் கேட்குதுன்னு வைங்க, போகிறவர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு உள்ளே வருவாருங்க, வந்து நின்று உட்காந்து கேட்டு போவார். இப்போ இதே சொல்லி பாருங்க, அந்த பக்கம் போகிற ஒரு எருமாடு என்னை பார்த்து ஐ ஞான சம்பந்தம் அப்படின்னு வருமா? நல்லா பேசுவார் அப்படின்னு அதுக்கு தெரியாது. பாவம், இங்கே இலை இருந்தால் தின்னுட்டு அது வாட்டுக்கு போயிடும். அதுக்கு உணவு மட்டும்தான் முக்கியம், வயிறு, அதற்கு மேல் சிந்தனை. நமக்கு அதுதானே வேணும். சிந்திப்பதற்கான விஷயமும் கலந்துரையாடுவதற்கான தன்மையும் நண்பர்களோட உட்கார்ந்து பேசுவதற்கான முயற்சி வேண்டாமா? கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதுறாருங்க, கு அழகிரிசாமியோடு நட்பு தான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பந்தத்தை உருவாக்கியது. 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம், நடந்து போவோம் தெரியுமா? முந்தியெல்லாம் நடந்து போயிட்டே இருப்போம், 2 பேரும் பாலத்து வழியாக போவோம், திரும்பி வருவோம், நண்பர்கள்லாம் பேசுவோம். இப்போ நடையே இல்லாதனால பேச்சே இல்லை. ஒருத்தர்லாம் 5 நிமிஷம் பயணம் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாருங்க. அதுக்கு நடந்து போயிருந்தால் அவர் வீட்டுக்கு போயிருப்பார்.
இப்படி திரும்பினா அங்கே போயிடலாம். பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டே இருக்காது. என்னன்னு நமக்கு புரியலை. நடக்கிற போது